இலங்கை அதிபர் திசாநாயக்க கூட்டணியின் சரித்திர வெற்றி தமிழர்களுக்கு சாதகமா பாதகமா? இலங்கை அரசியல் களம் கொண்டாட்ட களமா மாறியிருக்கு. காரணம், அந்த நாட்டுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையா 2 பங்கு பெரும்பான்மையை ஆளும் என்பிபி கூட்டணி பெற்றிருக்கு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான என்பிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தி கூட்டணி மொத்தமுள்ள 225 இடங்களில் 159 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றிருக்கு. தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டம் தவிர்த்து மற்ற அனைத்து பகுதிகளிலையும் என்பிபி கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றியிருக்கு. மட்டக்களப்பில் மட்டும் இலங்கை தமிழரசு கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியிருக்கு. யாழ்ப்பாணத்தில் என்பிபி கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அங்கு தமிழர் கட்சி அல்லாத தேசிய கட்சி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது இதுவே முதல் முறை. மலையக தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய நுவரெலியா மாவட்டத்திலையும் என்பிபி கூட்டணி முதலிடம் பிடிச்சிருக்கு. கண்டி, மாத்தளை, ரத்னபுரி, கேகாலை, பதுளை, களுத்துறை உள்ளிட்ட பகுதிகளிலையும் இந்த கூட்டணி ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. இலங்கை அதிபர் திசாநாயக்க கூட்டணியின் சரித்திர வெற்றி தமிழர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு அலசனா இதன் நிமித்தமா சில புரிதல்களை எட்டலாம். முதல்ல இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க பின்புலம் பற்றி சுருக்கமா அறியலாம். இலங்கையுடைய வடமத்திய மாகாணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அனுராதபுரம் மாவட்டம் தம்புத்தேகம அப்படிங்கிற பகுதியில் 1968 அனுரகுமார திசாநாயக்க பிறந்தார். 1988 வருடம் இடதுசாரி கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியில் இணைஞ்சார். தன்னுடைய 20வது வயசில் தொடங்கி அரசியல் வாழ்க்கையில் தன்னை விறுவிறுன்னு வலுவான இடத்துல நிலைநிறுத்தி கொண்ட திசாநாயக்க தீவிர இடதுசாரி கொள்கையுடையவர். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் அப்படிங்கிற சிங்கள பெரும்பான்மைவாதம் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே அவருடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு. இதனால் அவர் அதிபராகி இருப்பதும், அதுவும் நாடாளுமன்றத்தில் 2 பங்கு பெரும்பான்மையை அவருடைய கூட்டணி பெற்றிருக்கிறதும் அங்குள்ள தமிழர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காகவும் அடிப்படை உரிமைகளுக்காகவும் கலாச்சார அடையாளங்களுக்காகவும் போராட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையே காட்டுது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் கடந்த செப்டம்பரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திசாநாயக்காவின் பிரச்சாரம் போதும் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை பட்டவர்த்தனமாக எடுத்துரைச்சார். இலங்கை தமிழர்களுடைய கலாச்சார வரலாற்று தலைமையகமாக அறியப்படக்கூடிய யாழ்ப்பாணத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் இன்று இங்குள்ள தமிழர்களின் வாக்குகளை கோரவோ கூட்டாட்சியை முன்வைக்கவோ பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு காணவோ வரல. மாறா இலங்கையுடைய அடையாளத்தை அதன் மண்ணின் ஒவ்வொரு அங்குலத்திலையும் உறுதிப்படுத்த தான் வந்திருக்கேன். தமிழர்கள் சிங்கள பெரும்பான்மைவாதத்தோடு தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் சிங்கள மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. சிங்கள பௌத்த தேசியவாத கொள்கை அவருடைய பேச்சுகளில் எதிரொலிக்க தவறியதில்லை. இலங்கையில் இன பிரச்சனைகள் மூழ்வதற்கு பெரும் தூண்டுதலா அமைஞ்சவற்றில் சிங்களம் மட்டுமே 1956 சட்டம் அறியப்படுது. அந்த சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது போலவே திசாநாயக்கவின் உரை இருந்ததா அப்போதே விமர்சனங்கள் எழுந்துச்சு. ஜூலை 29, 1987 அப்படிங்கிறது இலங்கை வரலாற்றில் முக்கியமான நாள். இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கை அதிபர் JR ஜெயவர்தனேயுடன் கொழும்பு நகரில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க இலங்கை அதில் வாக்குறுதி கொடுத்திருந்துச்சு. ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் போடப்பட்ட போது தமிழர்கள் வாழக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கக்கூடாது அப்படின்னும் 13வது சட்ட திருத்தத்தை ஏற்கக்கூடாது அப்படின்னும் வலியுறுத்தியவர் திசாநாயக்க. வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் இவர் வழக்கும் கூட தொடுத்தார். 13வது சட்ட திருத்தம் முழு அளவிலான உள்நாட்டு போராக உருவாகிய இலங்கையின் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியாக கருதப்பட்டது. மாகாண கவுன்சில்களின் உருவாக்கத்துக்கு வழிவகுத்த 13வது சட்டத்திருத்தமானது சிங்களர்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகள் உட்பட 9 மாகாணங்களும் சுயாட்சி மேற்கொள்ளும் வகையில் அதிகார பகிர்வு கிடைப்பதை உறுதிப்படுத்தும் அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் 1990 அமைதிப்படை திரும்ப பெறப்பட்ட போது அனுரகுமாராவின் JVP கட்சி 13வது சட்டத்திருத்த நகல்களை எரித்து கொண்டாடியது.
13வது சட்ட திருத்தம் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அப்படிங்கிற கோட்பாட்டை திசாநாயக்க எப்போதுமே வெளிப்படையாக எதிர்ப்பவர் தான் அப்படிங்கிறது அவருடைய பழைய போராட்டங்கள், அண்மை பிரச்சார குரல்களும் உறுதிப்படுத்துது. இந்த நிலையில தான் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மிக கொடூரமான தமிழின படுகொலைக்கு ராஜபக்ஷ அரசு காரணம் அப்படின்னாலும் ஈழத்தமிழர் பிரச்சனையில சிங்கள இனவாத வெறி கொண்ட ஜேவிபி கட்சியினுடைய குரலாக தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்தவர் தான் இன்றைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க. இதற்கு முந்தைய அதிபர்கள் தமிழர்களுக்கு எதிராக கொடும் குற்றங்களை செய்திருந்தாலும் அவர்களை விட சிங்கள வெறி பிடித்தவர் தான் இன்றைய அதிபர். நாடாளுமன்ற தேர்தலில் 2 பங்குக்கும் அதிகமாக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதால் கொடிய சட்ட திருத்தங்களை கொண்டு வர அவர் முற்படுவார். சிங்கள அரசோடு மிகுந்த அக்கறையோடு உறவு கொண்டுள்ள இந்திய மோடி அரசு இனிமேலாவது ஜெனிவா மனித உரிமை கவுன்சிலில் சிங்கள ஆதரவு நிலையை எடுக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த தேர்தலில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலையும் என்பிபி கட்சிக்கு ஆதரவு கிடைச்சிருக்கிறது மிக முக்கியமான புள்ளி. இலங்கை தேர்தல் பிரச்சாரங்களில் என்பிபி கட்சி பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு கொடுத்த அதீத முக்கியத்துவம் இப்போதைக்கு இனவாத பிரச்சனைகளை விட வாழ்வாதார பிரச்சனைகளே முக்கியம் அப்படின்னு கிழக்கு வடக்கு மாகாணங்கள் வாழ் தமிழர்கள், முஸ்லிம் சிறுபான்மையின மக்கள் முடிவெடுக்க உந்தி இருக்கலாம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க. எனவே இந்த வரலாற்று வெற்றிக்கு பின்னாடி எப்போ வேண்டுமானாலும் வெடிக்கும் உரிமை குரல்கள் இருப்பதை உணர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இடதுசாரி கட்சி அப்படிங்கிற நிலையில சீனாவுடனே உறவு பேணக்கூடும் அப்படிங்கிற பேச்சு நிலவினாலும் அதிபர் அப்படிங்கிற முறையில இந்தியாவுடன் சுமூகமான உறவையே எதிர்காலத்தில் அனுரகுமார மேற்கொள்ள வேண்டியிருக்கு. இலங்கையுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்போதுமே இந்தியாவை தங்கள் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு பெற்றுக் கொடுக்கக்கூடிய சக்தியாக தான் நம்புறாங்க. சிங்கள பெரும்பான்மைவாத கொள்கை பற்றாளர் பெரும்பான்மை பலத்தோட இலங்கை அதிபராக அமர்ந்திருப்பது அங்குள்ள தமிழர்களை மட்டுமல்லாது இங்கே தமிழகத்தில் இலங்கை அகதிகள் முகாம்களை இருப்போரையும் கலங்க செய்திருக்கு. கேள்விக்குறியாகவே உள்ள அவர்களுடைய தாயகம் திரும்பும் கனவு அதைவிட மோசமான நிலைக்கு செல்லுமோ அப்படிங்கிற அச்சம் அவர்கள் மத்தியில் எழாமல் இல்லை. புதிய அதிபர் தன்னுடைய கடுமையான நிலைப்பாட்டை தாண்டி தங்களை கண்ணியத்தோடு நடத்துவார். தங்களுடைய உரிமைகளை மதித்து பல தசாப்தங்களாக தங்கள் அனுபவித்த அனைத்து இன்னல்களுக்கும் தீர்வாக நீதி வழங்குவார் அப்படின்னு தமிழர்கள் நம்புறாங்க. தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளிலையும் பெரும்பான்மையான இடங்கள்லையும் பிஎன்பி கூட்டணி வென்றிருப்பது அதிபர் திசாநாயக்க மீது தமிழர்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் பறைசாற்றுது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாரா அல்லது தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட அரசியல் தலைவர்கள் அஞ்சுவது மாதிரி ஏமாற்றுவாரா அப்படிங்கிறதுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும்.